உங்கள் சத்யாவில் full moon sale காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். ஃப்ரம் அட்ரஸே இல்லாம வந்த லெட்டரை நாம எதுக்காக பிரிக்கணும்? பேசாம அதை எரிச்சிடலானே. ஏன் தான் இப்படி பயந்து சாகுறீங்கன்னே தெரியல. நீங்க சொல்ற மாதிரி இதுல சாவ பத்தி மட்டும் இருந்துச்சுன்னா இப்பவே இந்த நிமிஷமே இதுக்கு காரணமான அந்த கனகாவை சுட்டு தள்ளிடுவேன் நானு. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாதுடா. பொறுமையா இருக்கவும் மாட்டேன். ஐயோ, எங்க வேண்டாங்க, எங்க வேண்டாங்க. என்னங்க, என்ன எழுதிருக்கு அதுல? நீ எப்படி? என்ன நீ? மா, என்னம்மா எழுதிருக்கு? கொடுங்க. அடுத்து பலியாக போறவருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் போனுக்கு ஒரு அழைப்பு வரும். அதுல எங்க எப்படி பலியாக போறீங்கன்னு விவரமாக சொல்லப்படும். ஐயோ, யாருக்கு போன் வரப்போகுதுன்னு தெரியலையே. பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரி இது வில்லங்கமான லெட்டர் தான். அப்படி நமக்கு ஒரு போன் கால் வரவே வேணாம். எல்லாரும் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இனி பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நாமளா அவளான்னு பாத்துறலாம். நீங்க எல்லாரும் உங்க போன் எடுங்க. டேய், போன் எடுறா. தாத்தா, மரியாதா, எனக்கு போன் வரக்கூடாது. இனிமே நான் போனே வச்சுக்க போறதில்ல. தலைய சுத்தி கடைசி எரிய போறேன். அம்மா தாயே, எனக்கு எந்த போனும் வந்துடக்கூடாது. போன்ல வராதுன்னு நினைக்கிறேன். நம்மள டென்ஷன் பண்ணோன்னே கனகா இந்த வேலையை பார்த்திருக்கா. ஆமாங்க, அவ விளையாடுறதுக்கு நாம தான் கிடைச்சோம் போல இருக்கு. ஆமாண்ணே, எனக்கும் அப்படிதான் தோணுது. என்னது அண்ணே? என்னண்ணே போன் ரிங் சத்தம் எங்கேயோ கேக்குது? சித்தப்பா, இது அசோகோட ரிங்டோன் ஆச்சே. ஆமாண்டா. ஐயோ, அசோக்கோட போனா? என்ன இந்த நேரம் பார்த்து அவனுக்கு யாரு கால் பண்றா? இதுல ஏதோ உள்குத்து இருக்கும் போல தோணுதுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அசோக்கோட கிளைண்ட் யாராவது போன் பண்ணிருக்கலாமா? இல்லங்க, எனக்கு என்னவோ அவதான் கால் பண்ணிருப்பாளோன்னு தோணுது. ஆமாப்பா, வாங்க, எதுக்கு நம்ம அங்க போய் பார்ப்போம். வாங்க. ஹலோ அசோக்,
சொல்லுங்க மேடம். நான் உங்களுக்கு ஒரு லொகேஷன் அனுப்புறேன், நீங்க உடனே கிளம்பி வாங்க. என்னாச்சு மேடம்? ஏதாவது பிரச்சனையா? ஆமா அசோக், நேர்ல வாங்க சொல்றேன். அப்புறம் வரும்போது உங்க அப்பா பெரியப்பான்னு எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. எல்லாரையுமே வா. என்ன மேடம் சொல்லுங்க, ஏதாவது பிரச்சனையா? நீங்க வாங்க, நான் சொல்றேன். ஓகே மேடம். மேடம், அசோக், போன்ல யாருப்பா? டென்ஷனா இருக்கு? ஆ, நந்தினி மேடம் தான் பேசினாங்க. லொகேஷன் அனுப்புறேன், உடனே கிளம்பி வாங்கன்னு சொன்னாங்க. சரி, ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும். என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துரு. பெரியப்பா, ஆ, அவங்க என்ன மட்டும் வர சொல்லல, நம்ம எல்லாரையும் தான் வர சொன்னாங்க. எங்களையுமா? ஆமா பெரியப்பா, லொகேஷன் அனுப்பிட்டாங்க, கிளம்பலாமா? அசோக், நாங்க எதுக்கு? நீ மட்டும் போயிட்டு வந்துறேன். பெரியமா, அம்மாவை பத்தின ஏதாவது முக்கியமான தகவலா இருக்கலாம், அதனால தான் எல்லாரையும் வர சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுல பயப்பட என்ன இருக்கு? வாங்க போலாம். பெரியப்பா, நந்தினி மேடம் எது சொன்னாலும் நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. என்ன விவரம்னு அங்க போய் தெரிஞ்சுக்கலாமே, வாங்க. சரி, வாங்க போலாம். ஆ, என்னங்க, நந்தினி நம்மள எதுக்காகங்க இங்க வர சொல்லிருப்பா? எங்க பார்த்தாலும் போலீஸா இருக்காங்க. அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. நந்தினி எதுக்காக வர சொன்னான்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு வந்த கொரியர்ல ஒரு ஃபோன் கால் வரும், அதுல யாரு எங்க எப்படி பலியாக போறாங்கன்னு தெரிய வரும்னு அதுல போட்டிருந்துச்சுல்ல. அதுக்கு நந்தினி மூலமா ஏதாவது தகவல் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா சொல்ற? ஆமா சித்தப்பா, எனக்கும் அப்படிதான் தோணுது. அமைதியா இருங்க, அசோக் வந்துட்டான். பெரியப்பா, போலீஸ் எல்லாம் நிக்கிறத பார்த்தா ஏதோ பெருசா அசம்பாவிதம் நடந்த மாதிரி இருக்கு. எனக்கு என்னவோ அம்மாவுக்கு எதுவும். சே அசோக், இல்லடா, அப்படியெல்லாம் இருக்காதுப்பா. அது நந்தினி வேற எதுக்காக தான் நம்மள வர சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீ எதுவும் நினைக்காத. காவேரி செத்து அசோக் கையாலேயே பாலும் ஊத்தியாச்சு. அது தெரியாம அசோக் வேற இப்படி பேசிட்டு இருக்கான். இவனுக்கு எப்படி புரிய வைக்கிறது? வாங்க வாங்க. என்ன விஷயம் மேடம்? எங்க எல்லாரும் இங்க வர சொல்லிருக்கீங்க? மேடம், அம்மாவுக்கு எதுவும்.
எல்லாரும் உள்ள வாங்க. கான்ஸ்டபிள் மேடம். இது ஓபன் பண்ணுங்க. சரிங்க மேடம். இதெல்லாம் வீட்டுல இருந்து நகையாச்சு. வீட்டுல தானே மறைச்சு வச்சோம், எங்க எப்படி? அசோக், உங்க அம்மா பேங்க் லாக்கர்ல இருந்து எடுத்துட்டு போன நகைங்க இதுதானே? ஆமா மேடம், இது எங்க ஜமீன் பரம்பரை நகை தான். இந்த நகை, காவேரி அம்மாவோட ட்ரெஸ் இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ அவங்க இங்கதான் பதுங்கி இருந்திருக்கணும். ஏன் மேடம், எதுக்காக எங்க அத்தை இங்க வந்திருக்காங்க? உயிருக்கு பயந்து தான் வந்திருக்கணும். வீட்ல இருந்தா போலீஸ் பிடிச்சிரும், இல்லனா அவங்கள கொல்ல ட்ரை பண்றவங்க கையால சாகணும். இந்த 2 காரணத்துக்காகவும் தான் பேங்க் லாக்கர்ல இருந்த நகைகளை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு தப்பிச்சு வெளியூர் போக ட்ரை பண்ணிருப்பாங்க. அதுக்காக அவங்க இங்க பதுங்கி இருந்திருக்கலாம். அம்மா இங்கே தான் பதுங்கி இருந்ததா சொல்றீங்க. அப்படின்னா அவங்க இப்ப எங்க இருக்காங்கன்றதையும் கண்டுபிடிச்சிருக்கலாம் இல்லையா மேடம்? சாரி அசோக், ஷீ இஸ் நோ மோர். என்ன மேடம் சொல்றீங்க? அம்மா இறந்துட்டாங்களா? இல்ல மேடம், அப்படியெல்லாம் இருக்காது. அம்மா கண்டிப்பா உயிரோட தான் இருப்பாங்க. அவங்க சாகல, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அசோக், நீங்க நம்பிதான் ஆகணும். காவேரி அம்மா இறந்துட்டாங்க. இப்பவாச்சும் காவேரி செத்துட்டான்னு கண்டுபிடிச்சிட்டியே. இவெல்லாம் ஒரு போலீஸ், ஆனா இவளுக்கு எப்படி காவேரி செத்தது தெரியும்? அவதான் தீயில எரிஞ்சிட்டாளே. ஐயோ ஐயோ, என்ன மேடம் சொல்றீங்க? காவேரி செத்துட்டாளா? ஐயோ, காவேரி எங்க எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாளா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி இருந்தாளே, என் மேல அவளுக்கு அவ்வளவு பிரியம் மேடம். இப்படி போறதுக்கு அவளுக்கு எப்படி மனசு வந்துச்சு? அசோக்கையும் எங்களையும் எப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டாளே. என் பொண்டாட்டி என்ன விட்டுட்டு போயிட்டானே. காவேரி, ஐயோ சின்ன தம்பி, ஐயோ காவேரி, நீ இல்லாம நான் எப்படி வாழ போறேன்னு தெரியலையே. ஐயோ ஐயோ அண்ணே, என் நெஞ்ச வெடிச்சிரும் போலயே. என்னால முடியல அண்ணே. எனக்குன்னு யாரு இருக்கா? காவேரி, காவேரி திரும்ப வந்துரு. காவேரி, காவேரி, அசோக், அசோக் நம்மள விட்டுட்டு போயிட்டாடா. மேடம், காவேரி செத்துட்டான்னு எதை வச்சு சொல்றீங்க? அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? வீணா இருக்கிற இடத்துக்கே நானும் போறேன், என்னை யாரும் தேட வேண்டான்னு இதுல அவங்க கைப்பட லெட்டர் எழுதியிருக்காங்க. காவேரி,
அசோக், அந்த லெட்டர் இப்படி கொடு. அசோக், இது உங்க அம்மாவோட ஹேண்ட் ரைட்டிங் தானே? ஆமா மேடம், இத அம்மா தான் எழுதியிருக்காங்க. காவேரி, அண்ணே, இது காவேரி கையெழுத்து தானே? அம்மா, ஆமாம்மா. என்னடா இது? மேடம், காவேரி அத்தையோட நகைங்க அவங்க துணிமணிலாம் இங்க இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? இங்க மர்ம பேக்கும் அதுல நகையும் துணியும் இருக்கிறதா இந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் வந்திருக்கு. அங்கிருந்து வந்த போலீஸ் டீம் தான் இது எல்லாத்தையுமே பார்த்திருக்காங்க. ஆனா அவங்களால இது யாரோடதுன்னு கண்டுபிடிக்க முடியல. இறந்து போனவங்க உடல் கிடைச்சா அதை வச்சு கண்டுபிடிக்கலான்னு மோப்பநாயை வர வச்சு பார்த்திருக்காங்க. மோப்பநாயும் பக்கத்துல இருக்கிற கடற்கரை வரைக்கும் ஓடி கடலோரத்துல படுத்துருச்சு. அங்கதான் இந்த லெட்டர் இருந்திருக்கு. சோ காவேரி கடல்ல விழுந்துதா அவங்க செத்திருக்காங்கன்னு நாங்க முடிவு பண்ணோம். இனிமே அவங்க உடல் கிடைக்குமான்னு தெரியல. அத்தை இப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்கு பதிலா தைரியமா அவங்க பண்ண தப்பையும் அவங்கள கொல்ல ட்ரை பண்ணவங்கள பத்தியும் வெளிப்படையா சொல்லிருக்கலாம். கொலைகாரங்களும் மாட்டிருப்பாங்க, அத்தையும் உயிரோட இருந்திருப்பாங்க. கரெக்ட். அவங்க இப்படி கோழ மாதிரி சூசைட் பண்ணிருக்க கூடாது. அதுதான் அவங்க பண்ண பெரிய தப்பு. உங்க வீட்டை மையமா வச்சு நடக்கிற மர்மங்களுக்கு நான் விட தேடினா அடுக்கடுக்கான கேள்விகள் மட்டும்தான் கிடைக்குது. வீணா தற்கொலையை விசாரிச்சப்பதான் அவ கூட காவேரி அம்மாக்கும் தொடர்பு இருக்கிறது தெரிய வந்துச்சு. இப்போ காவேரி அம்மாவும் செத்துட்டாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு என்னால யூகிக்கவே முடியல. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு. அது என்னன்னு கூடிய சீக்கிரமே தெரிய வரும். ஜமீனையா, ஆக்சுவலா இந்த நகைங்களை எல்லாம் நாங்க சீஸ் பண்ணிருக்கணும். ஆனா இது உங்களோட பரம்பரை நகைன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இந்த கேஸ் சம்பந்தமா எங்களுக்கு தேவைப்பட்டா திரும்ப இதெல்லாம் கொண்டு வர வேண்டியது இருக்கும். அது வரைக்கும் இதெல்லாம் உங்ககிட்டயே இருக்கட்டும். மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். வாங்க போலாம். அசோக், இந்த இழப்பை நீ தாங்கிட்டு தான் ஆகணும். தப்பு பண்ணவங்க நம்ம ரத்த உறவா இருந்தாலும் நாம விரும்புறவங்களா இருந்தாலும் காலத்துக்கு அதெல்லாம் தெரியாது. அது தன் கடமையை செஞ்சிரும். இதை நீ கடந்துதான் போகணும். ஒரு மகனா இது உனக்கு பெரிய இழப்பா இருந்தாலும் இந்த வீட்டுக்கு வாழ வந்த துர்காவை அவங்க படுத்தின கொடுமைக்கு இது அவங்களுக்கு கிடைக்க வேண்டியதுதான். அசோக், நீங்க கிளம்புங்க. டேய் அர்ஜுன், வண்டி நிறுத்துறா. என்னாச்சுப்பா? டேய், கார் நிறுத்துறா. என்னங்க, என்ன பண்றீங்க? அந்த பேக்ல அப்படி என்னத்தை தேடுறீங்க?
என்னங்க உங்களுக்கு என்னங்க ஆச்சு? அந்த பேக்ல என்னதான் தேடினீங்க? இதுக்குள்ளதான் இருந்திருக்கணும், ஆனா இல்லையே. என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? அப்படி என்னதான் தேடுறீங்க சொல்லுங்க. வீட்டுக்கு வந்த கொரியர்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மள ஒருத்தருக்கு போன் வரும்னு எழுதி இருந்துச்சுல்ல? ஆமா. யாருக்கு போன் வருதோ அவங்க தான் சாவாங்கன்னு எழுதி வச்சிருந்தாங்கல்ல? ஆனா நமக்கு பதிலா அசோக்கு தானே போன் வந்துச்சு. அதனால தானே நம்மளையும் சேர்த்து நந்தினி இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போனா. அப்படின்னு இதுக்கு என்ன அர்த்தம்? ஏங்க நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. அம்மா, எனக்கு புரிஞ்சிருச்சுமா. அடுத்து நம்மள யாரு சாக போறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த நகை கடந்த இடத்துக்கு அசோக் மூலியமா கனகா நம்மள வர வச்சிருக்கணும்னு அப்பா நினைக்கிறாரு. அப்போ அடுத்தபடி யாருங்கிற தகவல் நிச்சயமா இந்த நகைப்பையில தான் இருக்கணும்னு அப்பாவுக்கு தோணி இருக்கு. அதான் தேடுறாரு. நான் சொல்றது கரெக்டாப்பா? சரியா சொன்னடா. ஆனா நான் நினைச்ச மாதிரி இதுல எதுவுமே இல்லையே. ஜனா அவதானே? ஹலோ, உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். உங்கள் சத்யா.